வணக்கம். நீதிமன்ற வாசலில் கதறி அழுத செந்தில் பாலாஜி. கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் நடைமுறைகள் மீறி அனைத்து வாதங்களையும் முன்வைக்கப்பட்ட போதிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியின் எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி அவர் ஜாமீனில் வெளியே சென்றால் நிச்சயமாக அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்படும் என்பதே அவர்களது வாதமாக இருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே செல்லலாம் என்ற உத்தரவாதத்தையும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இருவரும் வெளியே இருந்தால் நிச்சயமாக அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்படும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட பொழுது கூட நெஞ்சுவலி வந்ததாக கூறி நாடகமாடிய சம்பவம் நீதிமன்றத்திற்கு தெரியாத விஷயம் கிடையாது என்றும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி அவர்கள் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த தீர்ப்பு தற்பொழுது நாளை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் எப்படியாவது பெற்றுவிடலாம் என்று கேள்விகளால் பல முறை திமுகவினர்கள் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டாலும் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முடியாத திராணி இல்லாத ஆட்சியாகத்தான் திமுக இருப்பதாக பல்வேறு திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளும் விமர்சனம் செய்து வருகிறது. மேலும் திமுகவிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தாலும் திமுகவிற்குத்தான் மிகப்பெரிய ஆப்பாக அமையும் என்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வராமல் இருக்கிறார் என்றும் திமுகவினர்கள் தங்களது பலத்தை நிரூபிக்க முடியாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாத அவலநிலையும் ஏற்பட்டிருப்பதாக குற்றங்களும் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டார்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் உண்மைகளை கூறினால் மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வர முடியும். அதுவரை புழல் சிறையில் தான் அடைக்கப்படுவார். கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆகிவிட்டது, 1 வருடங்களை நெருங்க போகிறது. இதுவரை செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையை கூறாததை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.